கஷ்டம் இல்லாத மனிதனும் இல்லை, அதை கடந்து போகாத மனிதர்களும் இல்லை அப்படின்னு நல்லா உணர்ந்தவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். ராசி சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி. கும்பராசி 11ஆம் இடத்துல வர்றதுனால நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எந்த வேலையில் இறங்கினாலும் அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு நம்மளுடைய கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். அதனாலேயே என்னமோ இந்த ராசிக்காரங்க கடினமாக உழைப்பாங்க. நீதியை சார்ந்து எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் நீதிபதியாகவோ அல்லது ஆசிரியராகவோ நல்ல ஒரு ஆராய்ச்சியாளராகவோ நல்ல ஒரு வணிகஸ்தராகவோ நல்ல ஒரு ஞானியம் உள்ளவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. நம்மளுடைய வீட்டிலேயே கூட யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவன் கரெக்டாக தான் பேசுவான், பெரும்பாலும் அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெயர் எடுத்திருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பெயர் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. உயர் அதிகாரிகள் இவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஏன்னா கடினமாக உழைப்பாங்க. இவங்களுடைய ஆலோசனை மற்றவங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். ஒரு குழு தலைவராகவோ ஒரு மேலாண்மை பொறுப்பாளராகவோ பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது ஒரு அளவிட முடியாதது. அந்த அளவுக்கு திறமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே ஒரு கண்ணியத்தோடு இருப்பாங்க, ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. காதல் விஷயங்களில் கூட ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்யக்கூடியவங்கள நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி திருமணம் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய கும்பராசி அப்படின்னாவே அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ராசி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றி வைப்பாங்க அந்த கும்பராசி நபர்கள். ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ரொம்ப மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். வெளியில் கூட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் தொழில் ரகசியமாகட்டும் வெளிநபர்கிட்ட அதிகம் வந்து இவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான். இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 1-2-3-4 பாதம், பூரட்டாதி 1-2-3 பாதம்லாம் இந்த கும்பராசியில் அடங்கும். இது வந்து ஒரு காற்று ராசியாக இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு ராசி. இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான் என்பதனால கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஜோதிடத்தில் 11ஆவதில் வரக்கூடிய ராசி இந்த கும்பராசி. இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசிக்கு ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான் என்பதனால ஒரு நிலையற்ற மனம் இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டமாக உழைக்கிறோம், ஆனால் அதற்கு போதுமான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அதிகமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களும் கடந்திருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு மே 11 பார்த்திங்கன்னா கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர இருக்கிறார். ஆட்சி பலமாக வந்து அமரும் போது உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் இது எல்லாமே இரட்டிப்பாகும். தொழிலில் நினைத்ததை சாதிப்புங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலத்துலேயும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மே 11க்கு அப்புறம் செவ்வாய் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், கட்டாயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அமரும் போது கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் தான். இந்த காலகட்டத்தில் அசால்ட்டாக இதெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியும், பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தொழிலில் வியாபாரத்துலலாம் ஒரு மன உறுதியோடு நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பஞ்சமத்தில் அற்புதமான யோகம் வந்து அமர்ந்திருக்கிறதுனால நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு.
மே 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் வீட்டில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. முன்பை விட இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, இரட்டிப்பு லாபம் எல்லா விஷயத்துலேயும் ஒரு மும்முரமாக இறங்குவீங்க. ஓரளவுக்கு லாபத்தையும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் போகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தனி திறமை வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றலை பார்த்து மற்றவங்களே என்னடா இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கிட்டு அந்த சொத்தை கரையம் பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக விட்டுருந்துருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த சொத்து உங்களுடைய கைக்கு வரும். குடும்ப விவகாரங்களை வெளிநபர்கிட்ட சொல்ல வேண்டாம். அதே நேரத்தில் வெளிநபர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி வெளிநபர்கள் குடும்ப விவகாரங்களில் வரும்போது உங்களுக்கு ஈகோ போன்ற பிரச்சனை வரும். அதனால் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட அது பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். மே 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா கூட இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். மே 29க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு செல்லும்போது ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காசு மழை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்துலேயுமே ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனாதிபதி மற்றும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார். மே 14 அன்று அங்கேயே சுக்கிரனும் சேரும்போது குரு சுக்கிர யோகம் ஏற்பட போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு. இந்த குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உங்களோட தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலாகட்டும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். இந்த மீடியாக்கள்லாம் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்க போகிறீங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால திடீர்னு செலவுகளும் வரும். கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. நிதி நெருக்கடி ஒரு சிலருக்கு வரலாம். அதே நேரத்தில் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் பத்திரப்பதிவு செய்யுங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் புதனும் இருக்கிறார். அதனால் ஒரு சில வில்லங்கங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டில் பலவீனமான புதன் அமர்ந்திருக்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும். 5ஆம் வீட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதுவும் மே 29க்கு அப்புறம் தான் 5ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அதற்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால அவ்வப்போது ஒரு சில பயம், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராகு மனதுக்குள்ளே உட்காந்துட்டு நீ இது கரெக்டான நேரத்தில் தான் போறியா, திறமையாக செயல்படுவீங்க, கடினமாக உழைப்பு போடுவீங்க, ஆனால் நீ உழைப்பு போட்டிருக்க அதற்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வை ஏற்படுத்துவார் ராகு பகவான். அதனால் மனதுக்குள்ளே ஒரு குழப்பம், பயம், தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் வலிமையும் மன வலிமையும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா பெரிய அளவு சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் 4ஆம் வீட்டில் நுழையும் போது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு நெஞ்செரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம், ரத்த அழுத்தம் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது காதல் கிரகம் 5ஆம் வீட்டில் நுழையும் போது திருமணமாகாத இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். உறவுகளால் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருந்தவங்களுக்கு உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். எந்த உறவு வேண்டான்னு விலகி போச்சோ அந்த உறவு உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும்.
அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இணையும் போது குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும். அவங்க மூலிமா பெருமை சேர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா மே 15க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால ஈகோ போன்ற பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தாயார்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்வீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குரு 5க்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. 4ல் இருக்கும்போது சின்ன சின்ன விரயங்கள், சின்ன சின்ன தோல்விகளை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பெரிய மேதைகளாக இருக்கிறவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே சிந்தித்து செயல்படணும், அவசரம் காட்டக்கூடாது. குறிப்பாக கலையில், இசையில், டிசைனிங் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. 2ஆம் வீட்டில் 7.5 சனி தோஷம் என்பதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சனிக்கிழமையில் சிவன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்திற்கு அமாவாசை தவறாமல் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசையில் போடுங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயம் மட்டும் மறக்காமல் செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.